பெங்களூர் ரோஸ். இதெல்லாம் காய்கறி போடுவாங்க, வர வைக்கிறாங்க. வரலாம் போடுறதில்ல. முட்டைத்தூள் காய்கறிலாம் போடுவோம். தக்காளி தவிர எல்லா காயும் போடலாம். இது வந்து கொய்யாக்காவா சீதாக்காய் செடின்னு தெரியல. இதில் இந்த செடி கட் பண்ணி கொடுத்து பதியம் போட்டுருக்கோம் பாருங்கள். மழை டைம் தாங்க வைக்கணும். இது கட் பண்ணி வச்சு தாங்க அது வந்ததுக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ். இங்கே பாருங்கள் 2 பதியம் போட்டிருக்கோம், வந்துச்சு பார்த்தீங்களா. நெத்தி மல்லி கொடி. இது முருங்கைக்கீரை செடி சின்னது, பெருசு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பெருசு இருக்குது. கொய்யா மரம், மல்லி இன்னும் பூ பூக்கல, 2-3 பூத்துட்டு இன்னும் பூக்கல. இது மருதாணி பூண்டு கிடைக்கு பார்த்தீங்களா, அழகாக கிடைக்கு. கட் பண்ணி விடலை, அப்படியே விட்டோம். நெக்ஸ்ட்டு பூசணிக்காங்க. இது பொங்கல் பூசணிக்காய் சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வரணும். எங்களுக்கு வந்திருக்குங்க, நான் விதை போட்டனால. இதான் சீத்தாப்பழ செடி வெட்டிட்டோமா. துளுர் வச்சு பார்த்தீங்களா, துளுர் செம்பருத்தி செடி காஞ்சிச்சு. இது கொடி வந்ததுனால மற்றது காஞ்சிச்சு. இது நம்ம ஊர் கத்தாது. இது வந்து கருப்பூரவள்ளி துளசி பார்த்தீங்களா. வேக பாருங்கள், பழுத்து கீழே வந்துட்டிங்களா. இதுமாரி ஏறி இறக்க முடியல. காய் பார்த்தீங்களா, அதற்கு காய் பாருங்கள். கொய்யாக்காய் காட்டுற பாருங்கள், தெரியுதுங்களா. கொய்யாக்காய் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. பழுத்து வரைக்கும் வந்துருக்கு போல. கொய்யா மரம், முருங்கை மரம், இதெல்லாம் நிறைய காய்ச்சது. முருங்கை மரம் விற்றுட்டுங்க. முருங்கைக்கு நிறைய விற்றோம். இல்லாட்டி யார் எங்கள் வீட்டு கண்டுக்குட்டி செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? வந்தால் விளையாடணுமா உங்ககிட்ட? விளையாண்டு மாட்டு போட்டாங்க. இது அவங்க மெயின்டைன் பண்ணல, எங்கள் மாமி வீட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? போட்டேன் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு சாப்பிட்டது. பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் கண்ணுக்குட்டி எப்படி இருக்கா சொல்லுங்க கமெண்ட்டில். அழகாக இருக்குங்களா? அழகுங்க. இது செத்துச்சுங்க. அது தோலை பிரித்து வந்து அவங்க அம்மா காட்டி பால் கலக்குறாங்க. இது வேறோட அம்மா, அது வேறு கண்ணுக்குட்டி போட்டது. அந்த கண்ணுக்குட்டி செத்துச்சுங்க. எதனால தெரியல. அது தோலை வச்சு தொங்க போடுறாங்க. அப்போ தான் பால் கொடுக்குமா. அது காட்டி கொடுக்குறாங்க. இது அவங்க அம்மா வந்து இங்கே இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்களாம் போயிட்டு வருவாங்க இனிமேல் தான். இனிமேல் இந்த தோட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த தோட்டம் தட்டமாக வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், பூசணிக்காய் யாராவது வேணுங்க சொல்லுங்கள், அனுப்புகிறேன் உங்களுக்கு நான்.